ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாத வழிபாடு. மார்கழி மாதத்தில் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் அதிக பலன் கிடைக்கும், நாம் நினைச்சது மட்டுமல்லாமல் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உயர்வும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மார்கழி மாதத்தின் சிறப்பு. மார்கழி மாதம் புண்ணிய பலன்களை அதிகம் பெறக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள், தானங்கள், பூஜைகள் இவை அனைத்தும் பல மடங்கு அதிக பலன்களை தரும் என்று கூட சொல்லலாம். மார்கழி மாதமானது பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று கூட சொல்லலாம். நாம் மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபட முடியவில்லை என்றாலும் வியாழக்கிழமை அன்றாவது வழிபடலாம். வியாழக்கிழமை அன்று நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். நெய் விளக்கு ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்று 108 முறை சொல்ல வேண்டும். ஏற்ற வேண்டிய விளக்கு வடக்கு திசையோ அல்லது கிழக்கு திசையோ நோக்கி இருக்க வேண்டும். அப்படி விளக்கேற்றுவதால் நம் குடும்பத்தில் அமைதியும் மன அமைதியும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் சிவபெருமானை திங்கட்கிழமைகளில் வழிபடலாம். அப்படி நாம் வழிபடும் பொழுது நோய் நிவாரணம், பாவ நிவர்த்தி, மன உறுதி கிடைக்கும். சிவபெருமானுக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு. சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமச்சிவாய 108 முறை சொல்ல வேண்டும். கோவில் சிறப்பு பூஜைக்காக நாம் வில்வ இலைகளை வாங்கி கொடுக்கலாம். மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி தாயின் வழிபாடு. பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடுவது சிறந்தது. நெய் விளக்கு ஏற்றலாம். இப்படி நாம் வழிபடும் பொழுது பணவரவு, குடும்ப ஒற்றுமை, கடன் பிரச்சனை குறையும். விளக்கு முன்பு தாமரை மலர் வைத்து நாம் வழிபடலாம். சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக 108 முறை சொல்ல வேண்டும். மார்கழி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவான் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு. சூரியனை வழிபட்டால் ஆரோக்கியமும் மனத்தெளிவும் கிடைக்கும். வழிபட வேண்டிய நேரம் சூரியன் உதிக்கும் முன் அல்லது சூரியன் உதிக்கும் நேரம். வழிபடும் பொழுது செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து வழிபட வேண்டும். சூரிய பகவான் வழிபாட்டின் போது நெய் விளக்கு ஏற்றி ஓம் சூர்யாய நமக என்று 12 முறை அல்லது 108 முறை சொல்ல வேண்டும். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து தூய மனதுடன் எளிய வழிபாடு செய்தாலே பெரும் பலன் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் தேவையில்லை, நம்பிக்கைதான் முக்கியம். மார்கழி மாதம் என்பது வழிபாட்டுக்கான பொன்னான காலம். இந்த மாதத்தில் திருமால், சிவன், மகாலட்சுமி, சூரிய பகவான் இவர்களில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை மனதார வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நமக.